ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணுவாங்க. இந்த ஆழாக்கால 2 ஆழாக்கு கடலை மாவு, 2 ஆழாக்கு அரிசி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், அதே மாதிரி பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் தான் இருக்கும், எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். உப்பு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டிருக்கேன். இதுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு புழிஞ்சிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. பசங்க சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் செய்கிறேன். தண்ணி ஊற்றி கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிடுவோம். முறுக்கு சுடுற மாதிரி தான், ஆனால் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம புழிய வேண்டியது தான். நம்ம இந்த முறுக்கச்சியில் போட்டு புழிஞ்சிடலாம். இந்த 2 ஓட்டை இருக்கும், அச்சில் 2 ஓட்டை இருக்கும்ல, இது தான் போட்டுக்கணும். ரிப்பன் பகோடா புழிஞ்சிக்கலாம். நம்ம புழிஞ்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் புழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டு நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். மாவு நம்ம டைட்டாக பிசைஞ்சோம்னா கொஞ்சம் மடிப்பாக விழாமல் ஸ்டிஃபாக இருக்கும். இது கொஞ்சம் மாவு தளர்ந்துருச்சு, அதனால் கொஞ்சம் மடிப்பாக விழுது. இன்னும் கொஞ்சம் கூட மாவு கலந்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரிப்பன் பகோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.